அதாவது புது வைப்ரப் ஓகேவா. கண்டிப்பா போன வருஷம் பிறந்த நாளைக்கு கூட நம்ம படம் எந்த படமும் போடல நினைக்கிறேன் இல்லையா. பட் இந்த வட்டம் இது ஒரு புதிய கண்டென்ட்டா எடுத்து ரீ ரிலீஸ் பண்றப்ப கண்டிப்பா 2K கிட்ஸ்ல இருந்து 90 கிட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து செப்பரேட்டா வந்து பூம்ஸ் பம்ப்ஸ் ஆயிரும் ஓகேவா. வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் எவ்வளவோ வாழ்க்கையில ஒவ்வொரு போராட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சினிமா பாக்குறப்பதான் தன்னோட கவலையை மறக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை. 2 பிளேட் பிரியாணி சத்தியமா என்னால சாப்பிட முடியாது காசு இருந்தா கூட. அந்த மாதிரி 2 பிளேட் பிரியாணி, தீனாவுக்கு ஒரு பிளேட்டு, பில்லாவுக்கு ஒரு பிளேட்டு சாப்பிட்டுட்டு அப்படி டைட்டா வந்து நிக்கிறேன். தலையோட 30 வருஷம் ரசிகை சுகந்தி ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தலை பிறந்த நாளைக்கு வந்து இப்போ மங்காத்தா போறேன்னு சொல்லிட்டு விழாவையும், அதாவது மங்காத்தா வந்து ப்ரொடியூசர் வேற, சன் பிக்சர் தானே அது, அதனால அவங்க விட மாட்டாங்க ஓகேவா. அதுல சட்ட சிக்கல் நிறைய இருக்கு. நீங்க ஈஸியா கேள்வி கேட்டிருப்பீங்க. நம்ம தலையோட சொந்த படம் இல்லை அவர் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு. இவங்க 2 பேரும் அந்த ப்ரொடியூசருங்க வந்து வேற ப்ரொடியூசருங்க, சின்ன ப்ரொடியூசருங்கன்றதால சாரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூசர்ன்றதால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு படத்தை ஒருத்தவங்கிட்ட வித்துட்டோம்னா நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஓகேவா. இதுதான் ப்ரொசீஜர். அதனால கொடுக்கல. மங்காத்தாலாம் போட்டா இந்த மண்ணே அலறிடும், இந்த மண்ணே பதறிடும், கோயம்பேடே பத்திரும், கோயம்பேடே வெடிச்சிரும் ஓகேவா. அப்படிப்பட்ட படம். அதை 1 மணிக்கு போட்டிருக்காங்க. எல்லாரும் மக்கள் போய் பாருங்க. அஜித்குமார் சார், சுகந்தி பேசுறேன். ஹாப்பி பர்த்டே. உங்களை 17ல பார்த்தேன். என் பையனோட 29ல மறுபடியும் என் பையனோட உங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பேன் நானு ஓகேங்களா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி வந்து தீனா படம் வந்து இது அதாவது 2000ல ஊர்வசி தியேட்டர்ல சென்னை திருச்சியில நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ தலைவரை பார்த்தேன். அப்பெல்லாம் எங்களுக்கு மீடியா கிடையாது ஓகேவா. இன்னைக்கு வந்து மீடியா ரொம்ப பெருகி இதுவே அவருக்கு ஒரு பெரிய பூம்ஸா ஓகேவா. ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹாப்பி பர்த்டே தலை, ஹாப்பி பர்த்டே. படம் என்ன எப்படின்னா சொல்றதுக்கே வார்த்தை வரல, அவ்வளோ செம்மையான படம். நாங்கள் மங்காத்தா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். சரி மங்காத்தாலும் இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் மங்காத்தாக்கு ஈக்குவலாக இருக்குது தீனா. செம்ம வைப்பு. பிளாஸ்ட் ப்ரோ பயங்கரம் ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ உள்ள என்ன கில்லி போடுறதுக்கு மட்டும் பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டேன்னா இங்கே கேட்டால் போட மாட்டுறாங்க ப்ரோ. ரொம்ப ஒஸ்தா பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் மேலே ஏறி ஆட விட்றாங்க. நாங்கள் கேட்டால் விட மாட்டுறாங்க. ரொம்ப ஒஸ்து ப்ரோ. விடாமுயற்சி பார்ப்பாங்க ப்ரோ. அவங்க பார்க்குறப்ப வேற லெவலு ஓகேவா. பிறந்து வளர்ந்து புதுசா வந்த குழந்தைங்களோட பாக்குறப்ப இப்ப பார்த்ததுதான் எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி ஓகேவா. ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரி இப்போ பேட்டி கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அவ்வளோ தலைக்கு மவுஸ் இருந்ததோட இப்போ எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளோ தலைக்கு திரும்பி மாசு. கண்டிப்பா இப்பயும் நேரு ஸ்டுடியோத்துல எல்லாம் அவரோட ஆடியோ லான்ச்சோ வீடியோ லான்ச்சோ வச்சிங்கன்னா நேரு ஸ்டுடியோமே பத்திக்கிட்டு போயிடும் ஓகே. உலகத்திலேயே பெரிய நேரு ஸ்டுடியோமே ஃபயர் ஆயிரும். அவர் வந்து எதையும் விரும்பல. அவரோட எளிமை, மக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு 6:45 மணிக்கு 7 மணிக்கு தான் பூத்தான். 6:45 மணிக்கு ஒருத்தன் வந்து ஓட்டு போட்டான் பாரு என் தலை. அதுல தெரிஞ்சுக்கோடா தலையோட சிறப்ப. போதும். அப்படியும் மனிதர்கள் வேண்டும், இப்படியும் மனிதர்கள் வேண்டும் ஓகேவா. எல்லாரும் இருந்தாதான் சமூகம், தனியா இருந்தா அது வந்து மூகம் ஓகேவா. வேற அதே மாதிரி தலைய உங்களுக்கு எப்பத்துல இருந்து தலைய பிடிக்காது? எனக்கு வந்து 16 வயசு 16 வயசுல நான் வந்து அமராவதி படம் பார்த்தேன் ஊர்வசி தியேட்டர்ல. அப்பயே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கெல்லாம் எம்ஜிஆர் குடும்பம் ஓகேவா. ஓகே எம்ஜிஆர் மாதிரி கலரா இருக்கிறாருன்னு அப்ப எனக்கு ஆரம்பிச்சது. 30 வருஷமா 46 வயசு ஆகுது ஓகேவா. 30 வருஷமா ஒரு வெறித்தனமான ரசிகையா அவரோட படத்துக்கு நான் வந்து இப்பதான் வலிமைக்கு அப்புறம் தான் நான் பேட்டி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம மீடியாவே வந்தது ஓகேவா. 30 வருஷமா அவரோட ரசிகை நான். இந்த ரசிகை தான் தளபதின்ற ஒரு ரசிகருக்கு ஒரு என் பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். ஒரு தளபதியை பெற்றிருக்கு ஓகேவா. அதனாலதான் தளபதிக்கு வந்து நான் முதல்வராக ஆகிறதுக்காக அக்கா கண்டென்ட் கொடுக்குறேன். என் தலை வந்து நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹாப்பி பர்த்டே தலை, ஹாப்பி பர்த்டே ஏகே சார், ஹாப்பி பர்த்டே அஜித்குமார் சார். 20 நிமிஷமா கத்திட்டு இருக்கோம். போலீஸ் ஒண்ணுமே போட மாட்டாங்க. பட்டாசுலாம் போடுறாங்க. நிம்மதியா உட்கார்ந்து பார்க்க முடியல. கத்துனா பரவாயில்ல. தலை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தலை என்ட்ரி பார்த்து வந்துக்கிறீங்க. இல்லையோ மங்காத்தா
என்னடாலும் அஜித்தே கடவுளே. கடவுள் கடவுள். செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பரு. உள்ள பட்டாசுலாம் வெடிச்சு சும்மா வேற மாதிரி பண்ணிட்டாங்க. உள்ளே பட்டாசு வச்சாங்க, சரம் ஏதோ வச்சானுங்க, வச்சு செம இது கில்லி ஸ்க்ரீனுக்குள்ள போயிட்டு தலை மனித கடவுள் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு சமசீனா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தலை என்ட்ரி ரீரிலீஸ் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து தலை ரீரிலீஸ் போட்டிருக்காங்க. அதுதான் போட்டிருக்காங்க. தலை படம்னா ரோஹிணி தான். அதை பற்றி அதுதான் தலை இது முன்னாடி இப்போ எப்படின்னு தெரியல, விஜய் எல்லாம் தெரியல. முன்னாடி தலை கோட்டை தான் ரோஹிணி, தலைனாலே ரோஹிணி தான் சொல்லுவானுங்க. ஸோ அந்த ரீரிலீஸ் வந்து எல்லாருக்குமே இந்த இப்போ கேப்பாக இருக்குது, படமும் எதுவும் ரிலீஸ் ஆகல. ஸோ இந்த இது வந்து பயங்கரமான செலிப்ரேஷன். எல்லாம் மங்காத்தா ரிலீஸ் அளவுக்கு வராது ப்ரோ, ஆனால் அது ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி ப்ரோ. இதுக்கே பட்டாசுலாம் வெடிக்கிறானுங்க, அங்கே இதுவே போடுவானுங்க போல, ஸ்கை ஷாட்ஸே போடுவானுங்க போல, வாடகைக்கே போடுவானுங்க போல. அதே மாதிரி வந்து தலை பிறநாள் அன்னைக்கு தலை படம் பார்த்து வந்துக்கிறீங்க, அந்த எக்ஸைட்மெண்ட் ப்ரோ எனக்கு ஹாப்பி ப்ரோ. நான் தலை ஃபேன் கிடையாது, ஆனால் தலை பர்த்டே அன்னைக்கு படம் பார்க்கணும் ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ. அது ரோஹினியில் லைட்டிங்லாம் வச்சு பக்கா எல்லாருமே இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக உள்ள விடுறது பட்டாசு வெடிக்கிறது எல்லாமே பக்கா. இது இந்த சண்டையுமே கிடையாது. என்ன கில்லி ஸ்க்ரீனுக்குள்ளே போய் பேசினாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கில்லி படமும் ஓடுது, இப்போ தலை படம் 2 படம் தலை படமும் இறங்கிருக்கு. எது ஓடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ? கில்லி படம் ஏற்கனவே 4 நாள் ஓடிடுச்சு, 4-5 நாள், ஒரு வாரம் ஓடிடுச்சு. இப்போ தலை படம் வந்திருக்கு. அதனால் தலை மங்காத்தா ரிலீஸ் பண்ணியிருந்தா எந்த படமும் நிற்க முடியாது ப்ரோ. நான் தலைவர் ரசிகர் தான், ஆனால் மங்காத்தா ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த படமும் வந்திருக்காது. இது இப்போ தீனா படம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்களா? நான் முன்னாடி பார்த்துருக்கேன் ப்ரோ. நான் 2003 பிறந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தது மறந்து போச்சு ப்ரோ. ஆனால் பட் படம் இப்போவும் இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அப்போ கதை அந்த மாதிரி இருந்திருக்குன்னு தான் ப்ரோ அர்த்தம். அதான் இப்போ பார்த்தது, இப்போ நீ சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்திருப்பீங்களா? அதுதான் ப்ரோ. சென்டிமெண்ட் சீன் எல்லாமே அப்போ கனெக்ட் ஆகலை எனக்கு, ஆனால் இப்போ கனெக்ட் ஆச்சு. எல்லாமே சென்டிமெண்ட் சீன் எல்லாமே பக்கா. என்ட்ரி சீன்னா அப்போ எனக்கு தெரியல, இப்போ வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்தா தலை அப்போ நிஜமாலே அப்படி தான் போலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு ப்ரோ. அதே மாதிரி தீனாவை பொறுத்த வரைக்கும் தலை வந்து ஃபுல்லாக ரவுடிசம் அந்த மாதிரி தான். ரவுடி சார் கடைசியில் வந்து சம மாரலோட பிடிச்சிருப்பாங்க. இப்போ கத்தியை தூக்கணும், கத்தியால் தான் சாவான் அப்படின்னு. அது ஒரு நல்ல மாரல். படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் மாரல் பக்காவாக இருந்துச்சு படம். அவ்வளோதான் ப்ரோ. ரைட் ப்ரோ. பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறீங்களா? பாட்டுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ல போயிட்டு எதுவுமே கேட்கல ப்ரோ. செம்ம டான்ஸ். எல்லாம் பசங்க எல்லாருமே வந்தானுங்க, வெடியை பொறிச்சு வெடினா வெடிச்சு பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப நாள் கனவு. எல்லா வருஷமும் நாங்களும் கேட்போம், எதனா ஒரு படம் போடுவாங்க, நாங்கள் எதிர்பார்க்குற படம் வராது. நாங்களும் வந்து நற்பணி செஞ்சுட்டு படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்றைக்கும் நாங்கள் வந்து காலையில் 9 மணிக்கு ஷோ போட்டனால காலையில் சில நற்பணி செஞ்சுட்டு வந்துட்டு இப்போ படத்தை முடிச்சுட்டு திரும்பவும் நற்பணி செய்ய போகிறோம். இந்த இடத்துல வந்து தீனா பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. May 1 அன்னைக்கு தலை படம் ரிலீஸ் ஆகி அதை பார்த்து கொண்டாடி இருக்கோம். ஆனால் May 1 அன்னைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை பார்க்கணுன்னு இவ்வளோ நாள் கனவாக இருந்து அதை திரையில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள், எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக இருங்க. தலை ஸ்டைலில் வாழ விடு, அதை எல்லாரும் பின்பற்றுங்க. அதே மாதிரி தலை பிறநாள் இன்னைக்கு, தலை பிறநாள் மட்டும் உங்கள் நற்பணி பண்ணுற சார்பாக என்னென்ன பண்ணுறீங்க? எங்கள் நற்பணி பண்ணுற சார்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர், நீர்மோர், தர்பூசணி இதெல்லாம் கொடுக்க போகிறோம். நாங்கள் திருவள்ளூரில் வந்து இதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் வருஷம் அங்கே பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து அங்கேயும் தீனா ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் இந்த வைப்பு ரோகிணியில் கிடைக்காதுன்ற வைப்புக்காக நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டு இங்கே முடிச்சுட்டு இங்கே நற்பணி செஞ்சுட்டு எங்கள் ஊர்லேயும் போய் நாங்கள் நற்பணி செய்ய போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடத்தணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பொள்ளாச்சி எல்லாரும் சார்போம். அந்த கிரிக்கெட் மேட்ச் முடிச்சுட்டு எங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை ஒரு முதியோர் இல்லத்தில் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி இங்கே நற்பணி முடிச்சுட்டு திரும்ப ஒரு மனநல காப்பத்துக்கு போயிட்டு எங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுறோம். வருஷம் நாங்கள் எல்லா வருஷம் இதை பின்பற்றி தான் இருக்கிறோம். தலை எங்களுக்காக ரிஸ்க் எடுக்க வேணாம். வருஷத்துக்கு ஒரு படம் வந்து அவர் பாட்டில் சிம்பிளாக டான்ஸ் கீன்ஸ் எதுவுமே தேவையில்லை. சும்மா ஸ்க்ரீனில் வந்து 2 நிமிஷம் நின்றா போதும். அதுக்காக உயிரை கொடுக்கறது கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அது ஒரே ஒரு கோரிக்கை தான். ரிஸ்க்கெல்லாம் எதுவுமே வேணாம். தலை சிம்பிளாக வாங்க, ஒரு கோட்டை போடுங்க, கழட்டுங்க, திரும்ப வந்து நில்லுங்க, ஃபேன்ஸோட கத்துவாங்க, முடிஞ்சு போச்சு. சரி, அவ்வளோதான். தலையோட விஷயம் சொல்லிடுங்க நீங்களே. ஹாப்பி பர்த்டே தலை.